ஹாய் மை ஃபேமிலீஸ் விட்டலா குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. எல்லாரும் மன்னிக்கணும். ஏன்னு கேட்டாச்சுன்னா, ரெஸ்க்யூ பண்ண எல்லாரையுமே என்னால கடைசி வரைக்கும் வளர்க்க முடியாது. எனக்கு வீட்ல ஆல்ரெடி 2 பெட் இல்லன்னா பரவால்ல. அவங்க 2 பேரையும் நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கும் குடும்பம் இருக்குது. நான் என்னையும், என் குடும்பத்தையும் நான் பார்த்தாகணும். அவன வந்து நல்ல ஒரு வீட்டுக்கு வளர்க்க தான் நம்ம குடுக்குறோம். அவன ரெஸ்க்யூ பண்ணி, அவன காப்பாத்தி, அவன ஒரு வீட்டுக்கு வளர்க்க தான் நம்ம குடுக்குறோமே தவிர, அவன ரோட்லயோ, அங்கேயோ, இங்கேயும் நான் விடல. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரியா? நல்லா விசாரிக்காம குடுக்கல. தெரியாத நபர்ட்டயும் குடுக்கல. தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம குடுக்குறோம். அவன் நல்லபடியா அவங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப என் வீட்ல இருக்கிறது கூட அவன் தனியா மாடியில தான் வச்சு என்னால பார்க்குறேன். அவன் தனியா தான் இருக்கான். அவனோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு பேரண்டா அவன ஒரு குழந்தை மாதிரி வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டுருக்காங்க. நெறைய பேர் வந்து யூடியூப் சேனல் அவங்களும் வச்சிருக்காங்களா? அதனால விட்டால பர்ட்டிகுலரா கேட்குறாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களும் என்ன மாதிரி ஒரு அம்மா தான். ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு பிரியப்பட்டு தான் அவன வாங்குறாங்க. சரியா? அதனால அவன் எப்படியெல்லாம் அங்க இருக்காங்கிற ஒவ்வொரு அப்டேஷனும் நான் வீடியோல பதிவு பண்றேன். சரி?